லாஸ்ட் வீடியோவாக என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இங்கிலீஷை பற்றினது தான். பட் இங்கிலீஷில் கிராமரோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டோ நான் எடுக்க போகிறது கிடையாது. டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் இங்கிலீஷ் இன்ட்ரொடக்ஷன். பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ வை வி லேர்ன் இங்கிலீஷ்? Why we want to learn English? Why English is very very important in our day-to-day life? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கிலீஷ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் தோ தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் லேக்கிங் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ரீடிங் இங்கிலீஷ், ரைட்டிங் இங்கிலீஷ். இதெல்லாம் எதனால அப்படின்றத ஐ வில் tell you. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் 53 countries. இங்கிலீஷ் 400 மில்லியன் பீப்புள் இந்த வேர்ல்டில் பேசுகிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் ஆல்ஃபபெட் இருந்தாலுமே அது வந்து ஃபேராக குயிக்காக நம்ம படிச்சிடலாம், ஈஸியாகவும் பேசிடலாம். ஆனால் நிறைய பேர் லேக் ஆகிறதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு போக போக இருக்கிற வீடியோஸில் தெரியும். நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இந்த இங்கிலீஷ் நீங்கள் பேசுகிறதுக்கு கற்றுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருங்க. நிறைய நீங்கள் வந்து தைரியமாக எங்கே போனாலும் தைரியமாக பேசலாம். அதே சமயம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக டீச் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் அன் அப்ராப்ரியேட் ஸ்கூல், காலேஜ், கோர்ஸ் எது வேணாலும் நீங்கள் தைரியமாக, ஈவன் ஜாப்ஸ் கூட உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கே போனாலும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கா, கம்யூனிகேஷனு கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கிலீஷை சும்மா நீங்கள் பேசினா மட்டும் பத்தாது, வேர்டுக்கான கரெக்ட் மீனிங் தெரியணும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு வேர்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதோட மீனிங்கும், ஆக்சுவல் மீனிங்கும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே 2 டைப் இருக்குங்க. அமெரிக்கன் இங்கிலீஷும் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷும் இருக்குது. ஸோ காமனாக ரெண்டுத்துக்குமே வந்து நிறையா டிஃப்ரென்ஸும் இருக்குது, சிமிலாரிட்டிஸும் இருக்குது, அதே மாதிரி டிஃபிகல்ட்டியும் இருக்குது. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் நீங்கள் யூஎஸ்ஏ அந்த அப்ராடுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ரொம்பவே வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுடைய பிரிட்டிஷ் இங்கிலீஷை காமனாக நீங்கள் பேசலாம். பிகாஸ் அது வந்து நம்மளோட ரிலிவெண்ட்டான லாங்குவேஜ் தான். என்னென்னா டிஃபிகல்ட்டி சொன்னேன் இல்லைங்களா, அமெரிக்கன் லாங்குவேஜுக்கும் பிரிட்டிஷ் லாங்குவேஜுக்கும் அந்த டிஃபிகல்ட்டியை உங்களால் அங்கே வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் வென்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசும்போது. ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசும்போது அந்த லாங்குவேஜ் ஸ்பீக்கரோடு நீங்கள் கண்டிப்பாக தயங்குவீங்க பேசுகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு, டு டெவலப் த பேசிக் இங்கிலீஷ் ஸ்கில் நம்மளுக்கு 4 விஷயம் தேவைப்படும். அந்த 4 விஷயம் என்னென்ன அப்படின்னா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். லிசனிங் பொறுத்த வரைக்கும், லிசனிங் சொன்னாலே உங்களுக்கு தெரிய வரும், எல்லாமே நம்ம காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசணும், மற்றவங்களையும் பேச விடணும். ஸோ ஹியரிங், ஸ்பீக்கிங்கு டுகெதர் இருக்கணும். அடுத்தது ரீடிங், நம்ம எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே அதை நம்ம ரீட் பண்ண கற்றுக்கணும். அடுத்ததாக ஃபைனலாக வர்றது தான் ரைட்டிங். என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து பேசுனீங்க, கேட்டீங்க, படித்தீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி பழகினா சீக்கிரமாக அவங்களால பேசிட முடியும். ஸோ இதுதான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் ஸ்கில்லுக்கு முக்கியமான 4 மோட்ஸாக நம்ம சொல்கிறோம். அந்த 4 மோட்ஸ்னால் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இது எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா LSRWன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க. LSRW ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லும்போது அந்த குழந்தை கண்டிப்பாக ஸ்பீக்கிங் இங்கிலீஷில் இல்லை ரைட்டிங்கில், ரீடிங்கில், லிசனிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வர்றது லிசனிங், நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங், நெக்ஸ்ட் ஒன் ரீடிங் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங். இது எப்போவுமே மறந்துடாதீங்க. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்புட்டாக நம்ம வந்து ஒரு 4 விஷயங்களை மண்டைக்குள்ளே திணிக்கும்போது அவுட்புட்டாக வர்றது அதுக்கான ஒரு விஷயந்தான் இல்லையா? ஸோ இன்புட்டாக நம்ம இந்த லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த 4 விஷயத்தையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது
அவுட்புட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அட்வான்ஸ்டு ஸ்பீக்கராக மாறிடுவீங்க. ஸோ இந்த 4 விஷயம் தாங்க முக்கியமாக நம்மளுக்கு தேவை. அதுக்கு தவிர்த்து கிராமர் வந்து தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டும் சொல்ல முடியாது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட்டும் சொல்ல முடியாது. நாட்டும் சரி, இம்பார்ட்டண்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா நான் சொன்னது? ஸோ இந்த 4 விஷயத்த கற்றுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கண்டிப்பாக வரும். ஸோ லிசனிங் அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன எடுப்பேன் அப்படின்னா, how to improve your listening skill. Next, what kind of thing you should listen to, what kind of accent you want to learn, எதர் அமெரிக்கன் ஆர் பிரிட்டிஷ், இந்த 2 லாங்குவேஜில் நீங்கள் எந்த ஆக்சண்ட்டை நீங்கள் வந்து பேசணும். லாங்குவேஜ் கிடையாது, ஆக்சென்ட்டில் எந்த ஆக்சென்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேசணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் தென் இது வந்து நம்ம பேசுகிறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எதுனா லேர்னிங் ஸ்கில். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் சொல்லும்போது நெக்ஸ்ட் பார்ட்டு தான், லிசனிங்க்கு அடுத்த பார்ட்டு தான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் வரும். அதில் வந்து பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பேசணும், ஹவு டு ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அதர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரீடிங். இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் ரீடிங் ஸ்கில், என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ரீடிங்க்கு, எப்படி நம்ம ரீட் பண்ண, ஒரு ஹார்ட் வேர்டாக இருக்கும் இல்லை அந்த ஒரு சின்ன வேர்டாக இருந்தாலுமே அதில் வந்து சில விஷயங்கள் வந்து சைலண்ட் லெட்டர்ஸில் வரும். இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணி அந்த வேர்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லையா, அந்த 3மே லைக் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், இது 3மே வந்து உங்களுக்கு அந்த ரைட்டிங்கில் வந்துடும். ஸோ ஹவு டு ரைட், என்னென்ன எழுதலாம், எப்படி எழுதலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த ரைட்டிங்கில் நான் சொல்லித்தருவேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஃப்ரம் த பிஃபோர் ஆஃப் த டாபிக் இன் திஸ் வீடியோ ஐ செட் யூ அபவுட் த இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. அண்ட் இங்கிலீஷ்னால் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, அதோட க்ரோத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 4 மோட் பார்த்தோம். எது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இந்த LSRW சொல்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் பற்றி நான் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அன்டில் தென் வந்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.